Hi friends, welcome back to my channel Learn MS Excel in Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா conditional formatting. Conditional formatting எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா உங்களோட வேலையை வந்து ரொம்ப சுலபமா முடிக்கிறதுக்காகவும் உங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து ஈஸியா எடுக்கிறதுக்காகவும் அதுக்கு அடுத்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்க ரொம்ப தேட வேண்டியது இருக்காது இதுல. ஸோ தேடாமல் எப்படி ஒவ்வொரு விஷயமும் இதில் ஹைலைட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ எக்ஸலில் ஹோம் டேப் கிளிக் பண்ணுங்கள். இதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ என்னென்னா மோர் தென் வேல்யூ, கிரேட்டர் தென் வேல்யூ, லெஸர் தென் வேல்யூ, பிட்வீன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கடுத்து டாப் ரேங்கிங்கில் யார் இருக்காங்க, அதை விட கம்மியான ரேங்கிங்கில் இருக்காங்க, அதே மாதிரி பர்சன்டேஜ், டாப் பர்சன்டேஜ் வந்து எப்படி ஹைலைட் பார்க்குறது, அதுக்கடுத்து வந்து டேட்டா பார்ஸ் வந்து எப்படி கலரிங் பண்ணி காமிக்கிறது, அதுக்கடுத்து கலர் ஸ்கேலிங்கில் வந்து எப்படி ரிப்போர்ட்டிங் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அதாவது லோ டு ஹை, ஹையில் அதாவது அதிகபட்சத்துலேருந்து குறைஞ்சது, குறைஞ்சதுலேருந்து அதிகம், அதே மாதிரி இந்த ஐகான் பட்டன்ஸு. ஸோ இதில்னா நியூ ரூல் வேணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டு. இதில் வந்து எந்த வருஷம், ஒரு 3 வருஷம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். கேட்டகரிஸ் வந்து கேட்டகரிஸ் தனியாக எடுத்திருக்கேன், ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கேட்டகரிலையும் அதோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ சேல் ஆயிருக்கு ஒவ்வொரு வருஷமா அப்படிங்கிறத எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு எக்ஸல் ஷீட் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு டேட்டாவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ மொத்தமாக வந்து ஒரு 3 வருஷம் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. ஸோ இந்த 3 வருஷத்தில் ஸோ எது வந்து அதிகமாக வந்து வியாபாரமாக இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல்ஸில் வந்து கிரேட்டர் தென், மோர் தென் வேல்யூ. ஸோ இந்த 3 வருஷத்தில் எது வந்து 32,000க்கு அதிகமாக வியாபாரம் இருக்குது, இல்லை சேல் இருக்குது. ஸோ நம்ம வந்து 30,000 அப்படின்னு இங்கே ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே எத்தனை இன்வாய்ஸ் ஆர் எத்தனை முறை சேல் ஆயிருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் சேல் ஆயிருக்குன்றதை ஈஸியாக வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் இந்த மாதிரி ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இது 1 ஆயிருக்கு, இது 63,000, 36,000, புரியுதுங்களா? ஸோ இது வந்து எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கிறதான். இது வந்து கிரேட்டர் தென் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து லெஸர் தென் வேல்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம சேல் ஆகிருக்கிறதுல 10,000 ரூபாய்க்கு கீழே அப்படின்னு ஏதாவது சேல் ஆயிருக்கா, அது எத்தனை பார்க்கணும் அப்படின்னா லெஸ் தென் வேல்யூ கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே 10,000 அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த ஹைலைட் பண்ணுற கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது கலர்ஸ் வேண்டாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு வேறு கலர் கொடுத்தீங்கன்னா எல்லோ வித் டார்க் எல்லோ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10,000க்கு கீழே என்னென்னலாம் வியாபாரம் இருக்குது, என்னென்ன சேல் இருக்குது அப்படிங்கிறதுனா இந்த வேல்யூ வந்து நீங்கள் டைப் பண்ணுறது தான். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ இங்கே டைப் பண்ணிங்கன்னா அந்த சேல்ஸ் மட்டும் இங்கே ஹைலைட் காமிக்கும். பார்த்தீங்களா 10,000 கீழே, 10,000க்கு கீழே இந்த இன்வாய்ஸ் எல்லாம் வந்து சேல் ஆயிருக்கு. இது வந்து லெஸர் தென் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒவ்வொரு முறையும் இதை கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் வேல்யூ. ஸோ பிட்வீன் வேல்யூ அப்படின்னா ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்குள்ளே என்ன வியாபாரம் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிட்வீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10,000ல் இருந்து 15,000 வரைக்கும் எத்தனை சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கலர் வந்து நம்ம க்ரீன் வைக்கலாம். க்ரீன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே போய் பாருங்கள். ஸோ 2 இன்வாய்ஸ் மட்டும்தான் 10,000லேருந்து 15,000க்கு உள்ள சேல் ஆயிருக்கு. இதுதான் வந்து பிட்வீன் ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ரிப்போர்ட்டில் பார்க்குறோம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் டு கண்டெயின் அப்படின்னு இருக்கு. இப்போ என்னென்னா, இப்போது இதில் எக்ஸாம்பிள் இந்த ரோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிறது இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் கிளாத்திங் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு பைக் அப்படிங்கிறது மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. இங்கே போயிட்டு டெக்ஸ்ட் கண்டெயின்
கொடுத்துட்டு நீங்கள் பிஐகே அப்படின்னு இருக்கிறது ஃபுல்லாக செலக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் செலக்ட் பண்ண செல்லில் எங்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற வேல்யூ இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும். நம்ம வந்து பிஐகேன்னு டைப் பண்ணோம். ஸோ இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா பிஐகேஎஸ் பைக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் மேஜராக வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேதி டேட் வந்து இருந்ததுன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அதாவது ஒரு ரிப்போர்ட்டில் வந்து நேற்று என்ன சேல் ஆயிருக்கு, இல்லை இன்றைக்கி என்ன சேல் ஆயிருக்கு, நாளைக்கு என்ன சேல் ஆகும், இல்லை அவுட்ஸ்டாண்டிங் டீட்டெயில் ஏதாவது பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டேட்டை வச்சு நீங்கள் பார்க்குறது, லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த்து, போன வாரம், போன மாதம், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்க்கறதுக்காக டேட் ஆப்ஷனும் வச்சுருப்பாங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில். அதுக்கடுத்து வந்து டூப்ளிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ டூப்ளிகேட் வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேல்யூவை கன்சிடர் பண்ணுங்கள். வேல்யூவை கன்சிடர் பண்ணிட்டு இதில் டூப்ளிகேட் வேல்யூ எங்கெங்கே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு ஹைலைட் செல்லில் கொடுத்துட்டு டூப்ளிகேட் வேல்யூ ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து 700 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2 முறை ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஸோ டூப்ளிகேட் வேல்யூ எங்கெங்கெல்லாம் இருக்கும் அது வந்து இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இது வந்து டூப்ளிகேட் வேல்யூ பார்க்கறது. அதுக்கடுத்து டாப் பாட்டம் டாப் 10 சேல். இப்போ நமக்கு இருக்கிறது சேல்ஸ் ரிப்போர்ட். நான் ஏன் அடிக்கடி சேல்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் வச்சிருக்கிற ரிப்போர்ட் வந்து சேல்ஸு. இதே மாதிரி நீங்கள் மார்க் லிஸ்ட் எடுத்துக்கலாம், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஸ்டாக் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு வேணாலும் நீங்கள் இதே ஃபார்முலா தான் மேட்ச் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இல்லை எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்கிறதுனால நான் அந்த டேட்டாவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் வேல்யூ எது, பாட்டம் வேல்யூ எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டாப் அண்ட் பாட்டம். ஸோ டாப் 10 ஐட்டம். ஸோ நம்ம இப்போ சேல் ரிப்போர்ட்டில் இந்த 5 வருஷத்தில் வந்து டாப் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எது அதிகமாக விற்றுருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் வந்து டாப் மோஸ்ட் சேல் இந்த 3 வருஷம் நம்ம ரிப்போர்ட்டில். டாப் 10. ஸோ டாப் 5 வேணால் வச்சுக்கலாம், டாப் 20 வேணால் வச்சுக்கலாம். ஸோ அது வேல்யூ வந்து நீங்கள் இங்கே எத்தனை வேல்யூ கொடுக்குறீங்களோ, இப்போ நாங்கள் வந்து 10 ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் 20 கொடுத்தேன் அப்படின்னா 20 வேல்யூ 20 சேல் வந்து இதில் காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் எடுக்கிறீங்க, டாப் 20 ஸ்டாக் ஹை வேல்யூ எது இருக்குது, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எது இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எடுக்கிறீங்க, அதில் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் இருக்கிறாங்க நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டாப் 10 பார்த்தாச்சு. அதுக்கடுத்து டாப் 10%. அதே மாதிரி இந்த பர்சன்டேஜில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இதில் வந்து டாப் 10% எந்த வருஷம் எந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். டாப் பாட்டம் ரூல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் 10% அப்படின்னு கொடுத்தீங்க, ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 2017 இந்த ப்ராடக்ட் வந்து 100%. ஸோ இதுதான் வந்து டாப் 10. இங்கே 99, 96. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ எது வந்து டாப் 10 சேல் வந்து நமக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறத இதை ஹைலைட் பண்ணி காமிக்குது. அதே மாதிரி நீங்கள் எது ரொம்ப கம்மியாக சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அது வந்து பாட்டம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாட்டம் 10 வேல்யூ எது ரொம்ப லோ வேல்யூவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து மேஜராக வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது எப்படி. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து சின்ன பிள்ளை நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆவரேஜ். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் 23, 25, 35, 40. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். 4 வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 133 டோட்டல். ஸோ இதில் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுவோம். பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ 28.23 இதுதான் வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம இந்த ஓவரால் சேல் அதுன்றது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸலோட கீழே பாட்டமில் பாருங்கள் ஆவரேஜ் வந்து கீழே காமிக்கும் 10,644. இதுதான் வந்து ஆவரேஜாக ஒரு இன்வாய்ஸோட வேல்யூ நமக்கு வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எபோவ் ஆவரேஜ்னால் நம்மளோட ஆவரேஜ் இந்த சேல் ரிப்போர்ட் படி 10,644. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில்
10 வேல்யூ. ஸோ 10,644 10,644க்கு மேலே எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் ஏதாவது பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் ஆவரேஜாக வந்து எவ்வளோ மார்க் வருது மொத்தம் ஓவராலாக உங்களோட ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அந்த 20 பேரும் சேர்த்து மேக்ஸில் ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ உங்களோட ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் போனீங்க, உங்கள் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ சேல் எவ்வளோ சேலரி நீங்கள் கொடுக்குறீங்க ஆவரேஜாக ஓவரால் லேபர்ஸ்க்கு, இல்லை ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு, அந்த மாதிரி ரிப்போர்ட். ஸோ அதே மாதிரி ஸ்டாக் ரிப்போர்ட் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ சரி ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ சேல் ஆகுது, இல்லை எவ்வளோ ஸ்டாக் இன்வேர்ட் ஆகுது, அவுட்வேர்ட் ஆகுது, மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த ரிப்போர்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பிலோ ஆவரேஜ். ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம், இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு. அதுக்கு அடுத்து கலரிங் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். டேட்டா பார்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பார் வேல்யூ தகுந்த மாதிரி இது டேட்டா பார்னு சொல்லுவாங்க. சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ வரைக்கும் எப்படி இது டேட்டா பார் கிராஃப் மாதிரி போகிறோம். இதில் பாருங்கள், இப்போ இங்கே 63 அப்படிங்கிறது பெரிய வேல்யூவை காமிக்கும், இது வந்து சின்ன வேல்யூவை காமிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பார் வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் டேட்டா பார் வந்து. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலரிங் ஸ்கேல். கலரிங் ஸ்கேல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது நமக்கு இது மொத்தமாக வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா டாப் மோஸ்ட் செல்லிங் வந்து க்ரீன் கலரில் வேணும். தட் மீன்ஸ் அது வந்து ஒரு குட் ஒப்பீனியன், நல்ல சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே கொடுங்க. ஸோ இப்போ இதில் க்ரீன் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் எது இருக்கோ ரொம்ப நல்ல சேல், 34,000 குட் சேல். இப்போ ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 500 போயிருக்கு, 300 ரெட், 700. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ தகுந்த மாதிரி, அதாவது இதில் 2 ஆப்ஷனும் கொடுப்பாங்க, அசெண்டிங் டு டிசெண்டிங், டிசெண்டிங் டு அசெண்டிங். அதாவது பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ வர்றது, சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ வர்றது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் கலரிங் பண்ணிக்கலாம். இப்போ 63 பெரிய வேல்யூ வந்து இப்போது நமக்கு ரெட்டில் வேணும் அப்படின்னா அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ரிப்போர்ட்டு உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற ரிப்போர்ட்டுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேலில் சொல்லும்போது நான் க்ரீன் செலக்ட் பண்ணுவேன். ஏன் க்ரீன் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ 63,000ங்கிறது என்னோட ஹையஸ்ட் சேல். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வேறு ஏதாவது வந்து நீங்கள் பேமெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கலெக்ட் பண்ணணும், அது வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னும் போது இன்றைக்கி இதுவே 63,000 ரெட்டில் காமிக்கணும். ரெட் மீன்ஸ் நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணணும், அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்காக இந்த கலரிங் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இது வந்து ஐகான், நீங்கள் இந்த ஐகான் யூஸ் பண்ணுறது இது வந்து நார்மல் தான் உங்களோட ரிப்போர்ட்டிங்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா டவர் மாதிரி இருக்கும், அடுத்து ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அதுக்கடுத்து இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து நியூ ரூல்ஸ் ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னாக்க இங்கே எல்லா ரூல்ஸுமே அவைலபிள் இருக்குது. இது வந்து மேனுவலாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே என்ன நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தோமோ அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து இந்த இடத்துல அவைலபிள் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க, இது கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரோ மட்டும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளியர் ரூல்ஸில் போனீங்கன்னா இது செலக்டட் செல்லு மட்டும் பண்ணும். அதுக்கடுத்து என்டையர் ஷீட், இந்த ஷீட் ஃபுல்லாக எங்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ அது கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு கிளியர் ரூல் வந்து என்டையர் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.